Hi, hello, welcome back to our channel. It's me, Roshni. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு மார்னிங் அப்டேட் தான் பார்க்க போறோம். மார்னிங் அப்டேட்னா இன்னைக்கு காலையில இப்போ நான் என்ன சமையல் பண்ணிட்டு இருக்கேன், என்ன சமைச்சிருக்கேன், என்ன சமைச்சிக்கிட்டே இருக்கிறேன், இதெல்லாம் தான் இன்னைக்கு ஒரு மார்னிங் அப்டேட்டாக உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். இப்போ சித்து வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். டைம் வந்து 8 ஆக போகுது. ஸோ நம்ம குயிக்காக வந்து சமைச்சிடலாம். நம்ம இன்னைக்கு சமையல் வீடியோ தான் காலையில் இப்போ நீங்கள் வந்து பார்க்க போறீங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா சூப்பரான ஒரு பருப்பு குழம்பும் இன்னைக்கு வந்து கேபேஜ் பொரியல். பருப்பு வெந்துட்டு இருக்கு, சாப்பாடு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு, பருப்பு வந்துட்டு இருக்கு. ஸோ சூப்பரான ஒரு பருப்பு குழம்பு, இன்னைக்கு ஒரு அடிப்பொலியான ஒரு கேபேஜ் தோரணை நான் பண்ண போறேன். லெட்ஸ் கோ, அங்கே பார்க்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கும், ஆஃபீஸ் போக வேண்டியது இருக்கும். ஸோ எப்போவுமே காலையில் ரொம்ப பிஸி, அதனால தான் காலையில் வந்து மார்னிங் ரொட்டீனே எடுத்ததில்லை. ரொம்ப கஷ்டம்னாலும் சரி இன்னைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் எடுக்கிறது. அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன். பருப்பு கிட்டத்தட்ட ஒரு 4 விசில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 விசில் கூட வரட்டும், நல்லா குழையணும் பருப்பு. எனக்கு ரசம் இருக்குது, ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பருப்பு குழம்பு போதும். ஓய்யோ இப்படி தேங்காய் தாழ்ப்பு, சரி போட்டு இப்போதான் இவ்வளோ தேங்காய் கிடச்சிருக்கு எனக்கு. இப்போ இப்போ தேங்காயெல்லாம் ஃபஸ்ட்டு நான் என்ன சேர்க்க போகிறேன்னா சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம சீரகம் சேர்க்கணும். இவன் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறானே. சரி நம்ம இப்போ ஜீரகத்தை சித்து வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டான். வாங்க, எப்போ இங்கே ஹைட்டு வந்துட்டான்ப்பா, அப்பா இவன் ஒரே ஹைட்டு வந்துட்டான். சரி இப்போ நம்ம வந்து ஜீரகம் போட்டுக்கலாம். சமயம் எத்தனாயிருந்து நோக்கி பாராய? 7:55. ஓகே சரி, இப்போ நம்ம வந்து இது பச்சை மிளகா எடுத்துட்டோம் ஃப்ரிட்ஜுன்னு. எனக்கு காலையில் கிச்சனுக்கு வந்து ஹெல்ப்பராக இருக்கிறது என் பையன் தான். எல்லா வேலையும் பார்ப்பான், பார்த்து எனக்கு காலையிலே வந்து துணையாக நிற்பான். என்னடா அங்கங்கே பாத்திரமா இருக்குன்னு பார்க்காதீங்க, எல்லாம் அப்படி இப்படி எடுத்து வச்சுருக்கேன் காலையில எல்லாம். சரி இப்போ வந்து நம்ம மிளகு போட்டுக்கலாம், பச்சை மிளகு. பருப்புக்கு எப்போவுமே நம்ம வந்து மிளகாய் தூள் போட மாட்டோம், பச்சை மிளகு தான் போடுறது. எங்கள் வீட்டில் எல்லாமே கொஞ்சம் காரம் சாப்பிட்ற பார்த்தீங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்துட்டு அதுலேருந்து ஒன்று கீழே விட்டுட்டு எடுத்துதான் அது மிளகு தாழ விடுந்தேன். ஏன் எனக்கு இஷ்டம் இல்லை. ஓகே பெருமை பத்து பச்சை மிளகாயெல்லாம் போட்டாச்சு. 2 சிறிய புள்ளிங்க எடுத்துதான் சித்து. கொஞ்சம் பின்னாடியாக வச்சுக்கலாம் நம்ம ஸ்க்ரீனை. 2 வெங்காயம் கேட்டால் கஞ்ச பையில 2 தான் தூக்கிட்டு வந்து கொடுக்குறான் பாருங்க. அப்பா 2 கேட்டால் 2-3 கொண்டு வந்து தாடா, வேண்டாம் இங்கே ஞாபகம் எடுத்து வைக்கும். அதுங்க 2 எடுத்துட்டு வந்த பார்த்து அங்கேயே 2 எடுத்துட்டு வருமா நீ? ஓகே இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நீ அப்படி இந்த பாட்டு பாடி எனக்கு காப்பி ரைட் கிளைம் வரேனா? மிக்ஸி அரைச்சாச்சு. இப்போ பொரியலுக்கும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. குழம்பு வந்து கொதிக்குது, பொரியலுக்கும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஓகேவா, டன். ஓகே நம்ம சாப்பாடு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு குக்கரில் இங்கே வந்து கையை கீழே வச்சிடாதடா. சுடு சுடு சுடு, ஐயோ வெள்ளம் கலையில இப்போ ஆவி பறக்கும். இப்போ வந்து நம்ம அது சூடு தண்ணிடா, அதை வந்து நக்கிறியடா மயிலுமா. இப்போ
ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, பருப்பு குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் நேரத்தை பார்த்து போது ஃபிஷ்லெல்லாம் அடிச்சிருக்கும் சாப்பாடு. இதில் வந்து நம்ம கேபேஜ் பாருங்க, கேபேஜ் இது இருக்குது. நம்ம இதை வந்து பொரியல் பண்ண போகிறோம். ஓகேவா? கோஸ், கோஸ் தானே, கோஸை வச்சு நம்ம வந்து பொரியல் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கடுகு தாளிக்கணும். நம்ம அதுக்காக இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கலாம். நம்ம பருப்பு குழம்புக்கும் கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம். ரெண்டுக்கும் சேர்த்து தாளிச்சா நல்லாயிருக்கும். ரொம்ப வெங்காயம், சின்ன வெங்காயம் கடுகு தாளிக்கிறதுக்கு. அதாவது சால்சா பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து தால்சா பண்ண போகிறோம். தால்சா பண்ணுறதுக்கு வேண்டி சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு இப்போ ஷூவில் எடுத்துட்டு ரெடி ஆகிட்டோம். ஏதாச்சும் தீரணும். சாம்பார் தாளிக்கணும். அப்படியே விடுவோம். சாம்பார் தான். ஐயோ கரெக்டாகவே பருப்புக்கு வந்து நம்ம வந்து தால்சா பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி கொடுக்கலாம். தால்சா மீன்ஸ் வந்து தாளிக்கணும். அது என்ன தால்சான்னு குறைவு. கருவேப்பிலை எடுத்துக்கிட்டுங்க. மிளகாய் முடிச்சு போச்சு. கறிவேப்பிலை 2 கொத்து எடுத்துட்டு வந்த மாதிரி மொத்தம் எடுத்துட்டு வரான் அவசியம் இல்லை. அவங்க கறிவேப்பிலை எடுத்துட்டு சொன்னால் அப்படி கொத்தோடு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கு தான் சொன்னேன். இப்போ என்ன போட்டுட்டோம்? வெங்காயம் போட்டோம். மெயின் ஐட்டமே போடலைங்க, கடுகு தான் ஃபஸ்ட்டு போடணும். நான் கடுகு தான் போடாமல் அடுத்த பரிவாடிக்கு போயிட்டேன். இல்லை ஓகே, கொஞ்சமாக கடுகு போட்டேன். எங்கள் வீட்டில் ரொம்ப ஓவராக கடுகு போடுது. கறிவேப்பிலை கையில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதனால் கையில் வாங்கலை. நம்ம வச்சுட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கறிவேப்பிலை என்ன இப்போ கறிவேப்பிலை கூட போட்டாச்சு. இப்போ வந்து தாளிச்சாச்சு. நம்ம இப்போ வந்து பருப்பு குழம்புல கொஞ்சமாக எடுத்து கொட்டிடலாம். ஒரு கல்லில் 2 மாங்காய் பார்த்தீங்களா? ஒரே ஒரு தாள் பண்ணிவிட்டு அந்த பக்கம் எடுத்து போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொரியலை வந்து இந்த பக்கம் கட்டிடலாம். கொஞ்சமாக சில்லி இருக்குது, ஒரு 4 சில்லி இருக்குது. அதை மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம பருப்பு குழம்பு வந்து நல்ல மணக்க ரெடியாகி உப்பு பார்க்கலாம். காரம் நல்லா இருக்குது, பட் உப்புலாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து கேபேஜ் பொரியல். இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும். இந்த தண்ணியை வந்து நல்லா ஊற்றி எடுத்துக்கலாம். அப்படின்னா கரெக்டாக பக்குவமாக இருக்கும். ஆமாம், நான் கேபேஜ் பொரியலுக்கு வந்து பச்சை மிளகு போட்டு தான் அரைச்சேன்னா இல்லைன்னா பச்சை மிளகு போட்டு அரைக்காமல் வச்சுட்டு பச்சை மிளகு விட்டுருவாங்க. 2 பச்சை மிளகு போடாமல் கேபேஜ் பொரியல் அரைச்சிப்பேன் போல். பொரியலுக்கு 2 பச்சை மிளகு. ஏன் பொரியல் எல்லாம் கறிக்கணும். மறைச்சிட்டு இப்போ நம்ம இந்த பொரியலுக்கு வந்து இதை கட்டிடலாம். பாருங்க, நம்ம வந்து பொரியலுக்கு கட்டியாச்சு. உப்பு கூட போட்டாச்சு.
நம்ம வந்து வேலை பார்க்கும்போது கொஞ்சம் விட்டு பார்த்துக்கே அப்படின்னு நான் கழுவி வச்சுருவேன். கழுவி வச்சு அந்த வேலை முடிஞ்சிடும் நமக்கு. அதுதான் ஆக்சுவலி என் பையனுக்கு வந்து 8:45 தான் கிளாஸு. அவன் காலங்காத்தாலே என் உயிரை வாங்குவான். 8:10க்கே இங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லுவான். கேட்டால் சைக்கிள் பார்க் பண்ணணும், எனக்கு அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லுவான். என்ன பண்ணுறான்னு மட்டும்தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. காலையிலே கிளம்பணும்னு என்னை அவசரம். இப்போ வந்து என் பையனுக்கு தான் சாப்பாடு எடுக்கிறேன். குறைச்சி என் வீட்டுக்கு குறைச்சோம். சரி, இவ்வளோ தான் அவனுக்கு சாப்பாடு. இப்போ பருப்பு குழம்பு இருக்கு. குழம்பு வந்து ஊற்றிடலாம். கொஞ்சம் கூட சாப்பாடும் வைக்கட்டா? நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் சாப்பிடுவான். அது வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்தாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். குழம்பு ஊற்றியாச்சு. இது ஏன் கொஞ்சம் தண்ணியாட்டு குழம்பு வைக்கிறேன்னா, மத்தியானம் வந்து அவன் எடுக்கும்போது சாப்பாடு வந்து ரொம்ப திக்காக இருக்குன்னு சொல்கிறான். ஸோ கொஞ்சம் தண்ணியாட்டு தான் குழம்பு வைக்கிறது. அதுக்கு அடுத்து வந்து நம்ம இப்போ சில்லி கொஞ்சம் இருந்துச்சு, அதை எடுக்கிறோம். வந்து பொரியல் வச்சு கொடுத்துக்கலாம் அவனுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும். எப்போவுமே அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட சேர்த்து தான் அவன் வந்து எடுத்துகிட்டு போவான். இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ வாங்க அப்படி இந்த பக்கம் பேக் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ பேக்கிங். ஓகே, இப்போ ஸ்பூனும் ரெடி ஆயாச்சு. இதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு தான் நான் கொடுக்குறது, இல்லைன்னா வந்து கொட்டிடும். சரி. குழம்பு வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு கவரில் பேக் பண்ணி கொடுக்குறது. இப்போ அவனுடைய லஞ்ச் பேக் வந்து நம்ம பேக் பண்ணியாச்சு. அப்படியே என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஃபுட்டும் பேக். ஓகே, இப்போ நம்ம வந்து சித்து, ஐயோ அப்பா. ஓகே, இப்போ நம்ம சித்து வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம சித்து வந்து கிளம்பியாச்சு. நம்ம கேட்டு விட்டு போடுவோம். பாய் பாய். பதுக்க போ. அவனை அனுப்பி விட்டாச்சு. வாங்க உள்ள போலாம். நம்ம ஹஸ்பண்டோடைய லஞ்ச் பாக்ஸும் வந்து பேக் பண்ணியாச்சு. அவருக்கும் சாப்பாடு ரெடி. சிந்தி இருக்கிறதெல்லாம் தொடச்சிடலாம் நம்ம நீட்டாகவே. தொடச்சிட்டு இனிமேல் பொரியல். இது இவன் செஞ்சு வச்ச வேலைங்க. இது வந்து ரசம் இருக்கு. இது நம்ம விட்டுக்குட்டியோடைய பால். இப்போ வந்து பொரியலும் பேக் பண்ணிட்டேன். இப்போது என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஃபுட்டு வந்து ரெடி ஆயாச்சு. காலையில் இப்போ நம்ம எந்திரிச்சு பருப்பு குழம்பு வச்சாச்சு, சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு, பொரியல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சித்துவை அனுப்பியாச்சு. என்னுடைய ஹஸ்பண்டோடைய லஞ்ச் பாக்ஸும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் வெசல்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அந்த ஒர்க்கை பார்க்க வேண்டியது தான். இதுதான் என்னுடைய காலையில் சமையல் பண்ணுற அந்த பரபரப்பான ஒரு
ஒரு நேரம்னு சொல்லலாம். ஓகே, எனிவே இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல். என்னுடைய நிறைய சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் பார்க்குறீங்க இந்த வீடியோஸ் எல்லாமே. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே வந்து கமெண்ட்ல வந்து என்னுடைய லைவ்ல வர எல்லா சிஸ்டர்ஸும் இல்லை பிரதர்ஸ் வந்து அப்படியே லைவ் கமெண்ட்ல வந்து ஒரு ஹாய் சொல்லுங்க. தெரிஞ்சுக்கலாம் யாரெல்லாம் நம்ம வீடியோஸை வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. ஓகே, இப்போ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரோஷினி. ஓகே.